இப்போ நம்ம எப்படி பனை ஏறி பயணி காய்க்கணும்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் பார்த்துக்காங்க. இப்போ வாங்க, நீ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருசானதுனால வந்து கயிறு கட்டி தான் கம்பு கட்டி தான் வச்சுருக்கு. எனக்கு காமிங்க வாங்க. அதனால இந்த கம்பில் ஏறி ஏறி தான் மேலே போய் பயணி இறக்கணும். அதனால நான் மேலே போனால் உங்களுக்கு வீடு கஷ்டமாக இருக்கும்ல. மேலே பயணி இறக்கிட்டு வந்த பிறகு உங்களுக்கு காமிக்கேன். பயணி இறக்கிட்டு வந்து எப்படி காய்க்கணுங்கிறத சொல்லுது. பார்த்துக்காங்க, இதுதான் விடுலி. பயணி காய்க்கிறது வந்து பயணி காய்ச்சி கருப்பட்டி ஆக்குற இடம் பேர் வந்து விடுலி. அந்த விடுலியை தான் பயணி காய்க்கிறது பேர் தான் விடுலி. காமிக்க வாங்க பார்ப்போம். விடுலினா என்ன அப்படின்னு உங்களுக்கு காமிக்க பாருங்க. விடுலினா மேலே ஓலை வச்சிருக்கும், சைட்லையும் ஃபுல்லாக ஓலையால் அடைச்சிருக்கும். இப்போ வீடு வந்து சைடில் வந்து செவர் இருக்கும், 4 பக்கமும் செவர் வச்சு நம்ம வாசலில் போட்டிருப்போம். ஆனால் அங்கே வந்து பாருங்க, விடுலி வந்து சைடும் கம்பு வச்சு சைடும் ஓலை தான் இருக்கும். இப்போ வீட்டில் வந்து இப்படி இந்த மாதிரி வைக்க முடியாது. இப்போ வந்து விடுலி அப்படின்னா இந்த இடத்துல வந்து எப்படி கரையா வந்திருக்கு, இந்த கரையா வந்து ஃபுல்லாக பிடிச்சிரும். வீட்டில் இப்படி இருந்தால் உள்ள பாம்பு காட்டு வந்துடும்ல. ஆனால் காட்டுக்குள்ள நம்ம செவர்லாம் வைக்க முடியாதுல்ல. அதனால 4 பக்கமும் இருக்கு விடுலி. இது பேர் விடுலி. விடுலி தான் பயணி காய்க்கும். அந்த காலத்தில் 50 வருஷமா 100 வருஷமா பயணி காய்க்கிறது பேர் விடுலி. பார்த்தீங்களா, இதுதான் விடுலி. இது பேர் தாச்சி. இது வந்து அனுமனியத்தில் ஆர்டர் போட்டு செஞ்சு வாங்கணும். பயணி காய்க்க வேணும், என்ன அளவில் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவங்க தாச்சி தருவாங்க. இதில் சதுரமாகவும் இருக்கும், வட்டமாகவும் இருக்கும். இதோட 2 மடங்கு 3 மடங்கு பெருசாக கேட்டாலும் தருவாங்க. இது வந்து நம்மளுக்கு போதுமான அளவு, நமக்கு கம்மியாக போனால் இந்த அளவில் சொல்லி வாங்கியிருக்கோம். சதுரமும் இருக்கும். இதில் வந்து இவ்வளோ கடை இருக்க பயணியை தீ போட்டு தீ போட்டு தீ போட்டு காய்ச்சி 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 கட்டியாக வர்றது வரை காய்க்கணும். பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு பயணி. இவ்வளோ பயணி இருக்கிறத ஒரு 2 இன்ச்சு 1 இன்ச்சு அளவுக்கு வர்றது அளவுக்கு தீ போட்டு தீ போட்டு கொதிக்க வைக்கணும். இதுதான் வேலை. கஷ்டப்பட்டு விறகு எடுத்துக்கொண்டு போட்டு எல்லாம் காய்க்கணும். இந்த கருப்பட்டி காய்கறி குடிச்சா இதுதான் சிரட்டை. இதில் தான் நம்ம வந்து இங்கே கருப்பட்டி பார்த்துருப்பீங்களா, சிரட்டையில் ஊற்றக்கூடியது. இந்த சிரட்டை ஓட்டை பெண் கண்ணு ஓட்டையில் உள்ளது மட்டும் தான் கருப்பட்டி ஊற்ற முடியும். ஆண் சிரட்டை வந்து கண் வந்து சிரட்டை எடுக்க முடியாது. பெண் உள்ளது மட்டும் தான் எடுக்க முடியுது. பெண் முறையில் உள்ளது. இதை எடுத்து நம்ம எடுத்தோம். இதுக்கு அடுத்தாலும் நான் அடுத்த சொல்கிறேன். பனங்கிழங்கு முளைக்க போட்டு பீலி வந்துட்டுனா 1 மாதம் முளைக்க போட்டு 3 மாதத்தில் பிடுங்கணும். 4 மாதம் தாண்டிட்டுனா இப்படி அப்புறம் பனை ஓலை வந்துடும். இதில் வந்து இது பேர் நாங்கள் பீலின்னு சொல்லுவோம். இதை இப்போ வெட்டி போட்டு இந்த தொலியை உரிச்சிட்டு இதை அப்படியே இப்போ பயணிக்குள்ளே கொண்டு எடுத்து போட்டோம்னா அப்படியே வெந்துட்டுனா செம டேஸ்ட்டாக இனிச்சு கிடக்கும். நல்லா இனிச்சு கிடக்கும் இந்த கிழங்கு. ஆமாம், இது அப்படி பைனில் போட்டு பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுக்கணும். ஏன்னா இனிச்சு கிடக்கும். ஏற்கனவே பையனை போட்டு அடுப்பில் ஊற்றி போட்டுக்கலாம். பையன் காஞ்சிக்கிட்டு இருக்கு. கதை 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 கதைன்னு வந்துக்கிட்டு இருக்கு. 3 4 5 6 7 8 9 10 11 கிழங்கு வச்சுக்கிட்டு பயனுள்ள போடுவோம். கதை 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 கதைன்னு போடணும். எவ்வளோ சீக்கிரமும் மழை வேற டம்னு இருட்டிக்கிட்டு வருது. அது மாதிரி காய்ச்சி கரெக்டாக ஆக்கணும். இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. சரி, கிழங்கு போட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தாண்டிட்டு கிழங்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாங்க வாங்க, கிட்ட வாங்க. கிடக்கா அப்பா.
ஆனால் பறக்கு. வாங்க வாங்க, அப்படியே ஓட தண்ணியில கழுவும். பயங்கர ஹீட்டா இருக்குல்ல, வந்திருக்குன்னு பார்ப்போம். அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு இருக்குல்ல. தின்னு காமிக்கணுமா? வந்துட்டு நாங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லா கிழங்கும் எடுத்த வேண்டியதான். சரியா? என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்ப்போம். வாங்க, கட்ட வேண்டாங்க, ஜூம் பண்ணி காட்டுங்க. இது பேர் தான் ஒத்தச்செல்லி பருவம். அதாவது இப்படி தூக்கி வச்சு பார்க்கணும். சொட்டு சொட்டா அப்படி மொத்தமாக சேர்ந்து விழுதா, இது ஒத்தச்சொலி. இந்த செத்தி நேரத்தில் கிட்ட இது வந்து அப்படிட்டு புள்ளி புள்ளியாக மேலே வரும். டக்கு 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 டக்குன்னு அடிக்கும். அப்படி அடிஞ்சிட்டுனா நாளே ஒன்று ஒன்றா வருதா, அது இப்போ வந்துடும். சரன்னு அப்படி வந்துட்டுனா கிட்ட 90% வந்துட்டு தான் இருக்கும். இப்போ இதுமே மனம் கப்ப கப்ப கப்பன்னு அடிக்கும். இது பேர் கூப்பேணி. கூப்பேணி அதை அப்படியே ஊற்றி நாங்கள் பட்டை பிடிச்சி அதில் குடிப்போம். அப்படி கப்ப அப்படியே சிரட்டையில் ஊற்றி இலக்க வச்சு இப்படியே கோரி 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 இப்படியே குடிப்போம். இதை என்ன இருக்குல்ல, இதான் பேர் கூப்பேணி. ஓகே, என்ன இருக்குல்ல, இப்போ ரெடி ஆகிட்டு. இனி இதை இறக்கி கீழே வச்சு ஆப்பை வச்சு இப்படியே கிண்டணும். அது ஒரு 15 நிமிஷம் கிண்டணும். கிண்டி இந்த சிரட்டையெல்லாம் எடுத்து இப்படி வரிசைக்கு துணிக்கு மேலே இப்படி தூக்கி அடிக்கி வச்சு இதில் ஆப்பை கோரி கோரி ஊற்றணும். ஊற்றிட்டு தட்டி ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் கழிச்சு தட்டி தூர எடுத்துடணும். அதான் கருப்பட்டி. பார்த்தீங்களா? ஓகேவா? இப்போ எடுத்து ஒரு 10 நிமிஷம் கிண்டணும். இப்படியே ஆப்பை வச்சு இப்படியே இறக்கி வச்சு இப்படியே கிண்டணும். இப்படி கட்டிட்டு இடத்துல இப்படியே கோரி 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 இந்த சேட்டில ஊற்றணும். அதுதான் கருப்பட்டி. இருக்குல்ல, இதுதான் கோப்பணி. எப்படி எவ்வளோ கட்டியாக வரைஞ்சிட்டு இனிமேல் இறக்கணும். இறக்கிட்டு கிண்டணும். கிண்டிட்டு இவரை ஊற்றணும். அதுதான் கருப்பட்டி.